பையனை கோச்சிங் சென்டர்ல சேர்த்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாரு. போதுமான காசு இல்லாதனால வீட்டை வித்து அதுல வர காசை போய் கோச்சிங் சென்டர்ல கட்டுறாரு. அவனும் 2 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது எக்ஸாம் சென்டர் ஜெய்ப்பூர்ல போட்டிருக்காங்கன்னு. பையனுக்கு என்ன தெரிய போகுது, பையன் எப்படி தனியா போவான்னு சொல்லி இவருமே ஜெய்ப்பூருக்கு போவாரு. அடுத்த நாள் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கினதும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போக பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இவங்களுமே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க இருக்கிற பெரிய ஆபீசர் கால்லாம் விழுந்து கெஞ்சுறாரு, எப்படியோ என் பையனை எழுத விடுங்கன்னு. இவரும் பாவம் பட்டு அந்த பையனை எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. இவரும் கேட்டுக்கு வெளியே இருந்து பையன் எக்ஸாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி நடத்த போவாரு. அங்க இருக்கிற வெயில தலை சுத்தி அங்கேயே மயக்கம் போட்டு இறந்துருவாரு. அங்க இருக்கிற ஆளுங்க மூச்சு இல்லைன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருவாங்க. அந்த பையனும் எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு ரோடா தேடுவான் அப்பா எங்கன்னு. அப்ப ரோட்டோரமா செப்பல் மட்டும் இருக்குது. செப்பல் எடுத்துட்டு போய் அக்கம் பக்கம் கேட்கறான். அப்பதான் சொல்றாங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு. இவரோட பாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. அவங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே மாலை எடுத்துட்டு வந்து போடுவாங்க. தன்னோட பையனுக்காக வேலையை விட்டு வீட்டெல்லாம் வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ஆனா அந்த பையன் எம்பிபிஎஸ் ஆகிறது பார்க்காம போயிட்டாரு பாவம். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க.